இந்த சிறகடிக்க ஆசையை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே வந்து ஒரு பாராட்டுறதுக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த பேரலல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரே விஷயம் ஏற்கனவே நடந்த விஷயம் இப்பயும் நடக்கிற மாதிரி வந்து அப்படி கொண்டு போகிறது, இல்லை வந்து ஒரே விஷயம் 2 இடத்துல ஒரே மாதிரி நடக்கிற மாதிரி கொண்டு போகிறது. ரோஹிணி எப்படி வந்து அந்த கிறிஷ் விஷயத்தை நடந்துக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறாங்களோ, அந்த மாதிரி தான் வந்து விஜயாவும் முன்னாடி நடந்துக்கிட்டாங்க, இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சைடில் காமிச்சே தான் வருவாங்க. அதை கரெக்டாக இப்போ ஒரே இடத்துல வந்து சேர்க்குறாங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஷ் எப்படி சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்பட போகிறார் அப்படிங்கிறதுக்காக முத்து கால்லலாம் விழறாரோ, அதுக்கான காரணம் இவர் அதே அளவுக்கு ஒரு வழியை அனுபவிச்சிருக்காரு, அந்த வழியை இன்னொருத்த அனுபவிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக இப்போ ஃப்ளாஷ்பேக்கை கொண்டு வந்து காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கெலாம் வந்து மனோஜ் பேசும்போதெல்லாம் சமகாண்டாச்சு. அதை விட முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, ரோஹிணியெல்லாம் பார்த்தாலே சி அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த கேரக்டரை எவ்வளோ கீழே கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து முத்து மீனா வீட்டுக்குள்ளார வந்தாச்சு. வந்து அந்த பையன் கிறிஷ்கிட்ட வந்து நீ என் கூட வரியான்னு கேட்டேன். நான் அவங்க கூட வந்தாரன்னு வேறு அந்த பையன் சொல்லிட்டான். அதுக்கு வந்து ரோஹிணி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இன்னுமே அந்த ரோஹிணியுடைய ஹேண்ட்பேக்கை இவங்க பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதுலேயே உட்காந்துருக்காங்க இப்போ மகேஸ்வரி. தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அங்கே இருக்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்காமலே இருக்கிறத பார்த்து எனக்கு ஒன்றும் தண்ணி வேணாம், நாங்கள் வேறு தண்ணி மாற்றி குடிச்சா சரிப்படாது, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு கோவமாக மீனாக கிளம்பிடுறாங்க. ஆனாலுமே வந்து அந்த ஹேண்ட்பேக்கை அவங்க பார்க்கல. ஹேண்ட்பேக் மேலே அப்படி ஃபுல்லாக கவர் பண்ணி அவங்க உட்காந்துட்டாங்கிறதுனால அவங்க பார்க்கலன்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து என்ன விஷயம்னு கேளு, பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இன்னும் முடியலையா அப்படின்னு ரோஹிணி ஏதோ காசு கொடுத்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஏதோ மகேஸ்வரியும் வந்து ஏதோ வேறு வழியில், மகேஸ்வரி பாவனை ஹெல்ப் பண்ணால் அவங்கள்ட்ட கத்துறாங்க, வித்யா ஹெல்ப் பண்ணால் வித்யாட்ட கத்துறாங்க. தாம் பிள்ளைக்காக காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வந்து வெயிலே உட்காந்துருந்து அவரை சரி பண்ணிட்டு வந்திருக்காங்க முத்து மீனா. அதுக்கான நன்றி கடனும் கிடையாது. இப்படி ஒரு ஜென்மமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேரக்டரே கொண்டு போகிறாங்க. ஸோ கொண்டு போகும்பொழுதே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ வித்யா உடனே இந்த மகேஸ்வரி டக்குன்னு திருப்பி கத்திடுறாங்க. பாரு என்ன டென்ஷன் ஆக்காத, நீ பொறுப்பு இல்லாமல் என் ஹேண்ட்பேக் வச்சுட்டு போயிட்டு அதனால் இதில் உட்காந்துருந்தேன், அவங்களே என்ன ரூடுன்னு நினச்சிருப்பாங்க, தண்ணி கூட கொடுக்கலன்னு நினச்சிருப்பாங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் பேசுகிறாங்க. பேசி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இல்லடி என்ன ஒன்றும் இல்லடி அப்படின்னு சமாளிச்சுட்டு வீட்டுக்கு போனால் வீட்டில் மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஸ்கூல் ஓனர் வந்தார், அந்த ஸ்கூல் மேனேஜர் வந்தார், வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த சொன்னார் அப்படின்னா, என்ன விஷயம் அப்படின்னா எல்லார்ட்டையும் சொல்கிறாங்கிறாரு. எல்லார்ட்டெல்லாம் வேணாம் என்னன்னு சொல்லு அப்படின்னா, இல்லைன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த கிறிஷ் பையன் இருக்கான்ல, அவன் தான் வந்து யாரோ ஒரு பையனை பூந்தொட்டி எடுத்து அடிக்க பார்த்தானா, ஃபோட்டோவெல்லாம் என்கிட்ட காமிச்சாங்க, ஷாக் ஆகிட்டேன் நான், எல்லாத்தையும் பேசிட்டு ரவுடி பயலாகிட்டான் போல அவன் அப்படின்னா, அவன் திருட்டு முடிக்கும் போதே எனக்கு தெரியுங்கிறாங்க விஜயா. வந்துட்டு அவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போட போகிறாங்க, முடிஞ்சிருச்சுல விடுறா அந்த பேச்சை அப்படின்னு முத்து சொன்னதுக்கு அவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போட போகிறாங்களாம். இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணுறாங்களா அங்கே தான் போடணும் அப்படிங்க திருப்பி வந்து 2 பேருமே விஜயா மனோஜ் 2 பேரும் மாற்றி இதே விஷயத்தை பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து ரவுடித்தனை தான் எங்கேருந்து கற்றுக்கிட்டு இருந்திருப்பான், ஒன்றை பார்த்து தான் கற்றுட்டு இருந்திருப்பான், இங்கே வந்து பார்த்து இவன் நடந்துக்கிறத பார்த்து அவனும் நடந்து வந்திருப்பான், எல்லாம் இவனும் அந்த மாதிரி இருந்தவன் தானே, அதே மாதிரி இவனை மாதிரி அவனும் ரவுடி பயிலாட்ட சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு தான் போகிறான்னு சொன்ன உடனே செம காண்டாயிட்டார் முத்து. அது வரைக்கும் நிறுத்துங்கன்னு பேசிட்டு இருந்தவர் கோவமாக போய் சட்டக்காலரை பிடிச்சி மனோஜ் வந்து நான் ரவுடியான்னு கத்திக்கிட்டு இருக்கும் பொழுது அண்ணாமலை உள்ளார போது பலார் அப்படின்னு மனோஜ் அரைஞ்சிட்டு அவன் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கான காரணமே நீயும் உங்கள் அம்மாவும் தான், இதே விஷயத்தை திருப்பி பண்ணாதீங்க அப்படின்ட்டு உள்ளப்படா அப்படின்ட்டு படித்து அறிவு கொஞ்சமாச்சும் எனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு திட்டி விட்டுட்டு ஒன்றையும் அடிச்சிருவேன் அப்படின்னு விஜயாவை பார்த்து மிரட்டுறாரு. உடனே வந்து முத்துக்கிட்ட நான் வேணா மன்னிப்பு கேட்டுருமாங்கிறாரு அண்ணாமலை. பேச வேண்டிய நேரத்தை நான் பேசாமல் விட்டேங்கிறார். இப்பயும் அவர் பேசாமல் தான் இருக்கார். என்ன விஷயம் யார் மேலே பழிங்கிறது நமக்கு தெரியறத நமக்கு இன்னும் சொல்லலை. உடனே இப்போ போப்பா அப்படின்னு அனுப்பிவிட நேராக வந்து மேலே கிளம்பி போயிடுறாரு முத்துவும் அந்த மாதிரி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்தாரா அப்படிங்கிற கேள்வியை வந்து இந்த பக்கம் வந்து ஸ்ருதி கேட்குறாங்க. ரவி அதெல்லாம் கேட்காதன்னு கூப்பிட்டு வந்துடுறாரு. ரவியும் கோவப்படுறாரு மனோஜ்கிட்ட, ஏன்னா அப்படி நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ வந்து மீனா போய் கேட்டு உங்கள் வாழ்க்கை என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கப்புறமா இப்போ முத்து அந்த ஒரு விஷயத்தையே காமிக்கிறாங்க. ஒரு ஜோசியக்காரர் சொன்னார்னு சொல்லிட்டு 6 வருஷம் அவரை தள்ளி வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அது 6 வருஷம் தள்ளி இருக்கும்போது இவங்க மிஸ் பண்ணாலும் அப்போ நடுவில் ஒரு பெரிய விஷயம் நடக்குது. அதனால ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனாருன்ட்டு என்ன விஷயமா இருக்கும், உங்களுக்கு என்ன தோணுது, இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த சீரியல் போகிற போக்கை பற்றி உங்களுடைய எண்ணங்கள் என்னங்கிறத சொல்லிவிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.